கை நெறைய கொத்தமல்லியும், நெறைய கருவேப்பிலையும் எடுத்து, இதோட பூண்டு, மிளகு, மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு, கடுகு, வரமிளகா, பெருங்காயம், புளி தண்ணி எல்லாம் சேர்த்து சூப்பரான கொத்தமல்லி ரசம் ரெடி. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து 10 விசில் கிட்ட விட்டு சூப்பரான மட்டன் கிரேவியும் ரெடி. எப்ப பார்த்தாலும் உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்ற மாமனாரும் இன்னொரு வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு. கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணி ட்ரை ஃப்ரூட் சீட்ஸ், பீனட் பட்டர், கொஞ்சமா பால் சேர்த்து யம்மியான அவகேடோ இது ஃப்ரீசர்ல வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி கூட சாப்பிடலாம். மில்க் ஷேக் மாதிரியும் எடுத்துக்கலாம். உப்பு அதிகமா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு, காரம் அதிகமா இருக்கு, உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்ற ஒரு கேரக்டர் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும். உங்க வீட்ல யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கை நெறைய கொத்தமல்லியும், நெறைய கருவேப்பிலையும் எடுத்து, இதோட பூண்டு, மிளகு, மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு, கடுகு, வரமிளகா, பெருங்காயம், புளி தண்ணி எல்லாம் சேர்த்து சூப்பரான கொத்தமல்லி ரசம் ரெடி. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து 10 விசில் கிட்ட விட்டு சூப்பரான மட்டன் கிரேவியும் ரெடி. எப்ப பார்த்தாலும் உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்ற மாமனாரும் இன்னொரு வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு. கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணி ட்ரை ஃப்ரூட் சீட்ஸ், பீனட் பட்டர், கொஞ்சமா பால் சேர்த்து யம்மியான அவகேடோ இது ஃப்ரீசர்ல வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி கூட சாப்பிடலாம். மில்க் ஷேக் மாதிரியும் எடுத்துக்கலாம். உப்பு அதிகமா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு, காரம் அதிகமா இருக்கு, உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்ற ஒரு கேரக்டர் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும். உங்க வீட்ல யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.